தேசிய பாஜக தலைவர் யார் என்ற கேள்வி தற்போது டெல்லியில் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. 2020 முதல் பாஜகவின் தேசிய தலைவராக இருந்த JP நட்டா தற்போது பிரதமர் மோடியின் 3வது அமைச்சரவையில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியும் கிடைத்துள்ளது. மத்திய பாஜக எதிர்பார்த்த 400 சீட்டுகளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற முடியாமல் பாஜக தடுமாறியுள்ள நிலையில் அடுத்த தேசிய தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த பதவிக்கான முக்கியத்துவம் என்பது அடுத்தடுத்து வரவிருக்கும் ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல்களையும் மையப்படுத்தியும் இருக்கிறது. இது தொடர்பாக டெல்லியில் பாஜக தலைமை அலுவலக வட்டாரத்தில் செய்திகளை சேகரித்தது உடுக்கை டீம். அவர்கள் சொன்ன பெயர்களை தற்போது பார்க்கலாம். முதல் பெயர் வினோத் தவே. இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். மராத்தா சமூக பின்னணியை கொண்டவர். பாஜக எப்போதுமே யோசிக்கும் OBC பிரிவை சேர்ந்தவர். கட்சியின் தேசிய செயலாளராக இருக்கும் இவரை பீகார் மாநில பொறுப்பாளராக பாஜக தலைமை நியமித்தது. தற்போது வெளிவந்திருக்கும் முடிவுகளின்படி பீகார் மாநிலத்தில் சுமார் 11 தொகுதிகளை பாஜக வாங்கியிருக்கிறது. எனவே இவருக்கு தேசிய அங்கீகாரம் தரப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டின் இறுதியில் மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தல் பாஜகவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே இவரை தேசிய தலைவராக நியமிக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது பெயர் சுனில் பன்சல். பாஜகவின் தேசிய செயலாளராக இருக்கும் இவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு வலதுகரமாக இருக்கிறார். 2014 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தேர்தல் பொறுப்பாளராக அமித்ஷா நியமிக்கப்பட்ட போது இவரும் துணை பொறுப்பாளராக சேர்ந்து பணியாற்றினார். யோகி ஆதித்யநாத் முதன் முறையாக சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்த போது பாஜக மேலிட பொறுப்பாளராக செயல்பட்டவர் சுனில் பன்சல் தான். தொடர் வெற்றிக்கு பிறகு ஒடிஷா மற்றும் தெலுங்கானா மாநிலத்தின் மேற்பார்வையையும் இவரின் கீழ் தரப்பட்டது. அதன்படி பார்த்தால் ஒடிஷாவில் பாஜக ஆட்சி அமைத்துள்ளது. 24 ஆண்டுகளாக வீழ்த்த முடியாத நவீன் பட்நாயக் தற்போது வீழ்த்தப்பட்டுள்ளார். அதேபோல் தெலுங்கானா மாநிலத்தில் பாஜக தனது எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கியுள்ளது. கடந்த 2019 தேர்தலில் 4 MPக்களை பெற்ற பாஜக தற்போது 8 தொகுதிகளை பெற்றுள்ளது. இந்த வெற்றிக்கு காரணமானவராக சுனில் பன்சல் பார்க்கப்படுகிறார். அனைத்தையும் கடந்து சுனில் பன்சல் RSS இயக்கத்தின் பின்னணி கொண்டவராக இருக்கிறார் என்பது இவர் தேசிய தலைவராக நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பை அதிகரித்துள்ளது. மூன்றாவது பெயர் அனுராக் தாக்கூர். ஹிமாச்சல் மாநிலத்தின் MPயாகவும் பிரதமர் மோடியின் அமைச்சரவையில் அங்கம் வகித்தவர். ஆனால் 3வது அமைச்சரவையில் அவர் இடம்பெறவில்லை. ஹிமாச்சல் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் பிரேம்குமார் துமலின் மகனாகவும் அனுராக் தாக்கூர் இருக்கிறார். இவரின் பெயர் அடிபடுகிறதே தவிர நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவே என சொல்லப்படுகிறது. 4வது பெயர் BL சந்தோஷ். பாஜகவின் அமைப்பு செயலாளராக இருக்கும் இவர் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை அரசியலுக்கு அழைத்து வந்ததும் இவரே. இவரது பதவிக்கால முடிவடையும் தருவாயில் ஒன்று இவர் மீண்டும் RSS அமைப்பிற்கு திரும்ப வேண்டும் அல்லது பாஜகவிலேயே நீடிக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. இருப்பினும் கர்நாடக மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி, கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவை ஓரம் கட்டியது உள்ளிட்ட விஷயங்களில் BL சந்தோஷ் தவறான முடிவை எடுத்துவிட்டார் என்ற விமர்சனமும் கட்சிக்குள் இருக்கிறது. இருப்பினும் வலிமையான RSS பின்னணியை கொண்டவர் என்பதால் இவருக்கான வாய்ப்பும் கூடவே இருக்கிறது. 5வது பெயர் ஓம் மாத்தூர். ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த இவர் பிரதமர் மோடிக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கிறார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இவர் சத்தீஸ்கர் மாநிலத்தின் பொறுப்பாளராக இருந்து வெற்றிக்கு வித்திட்டார் என்ற நல்ல பெயர் இருக்கிறது. குஜராத் முதலமைச்சராக பிரதமர் மோடி இருந்த காலகட்டத்திலிருந்தே அமைப்பு ரீதியான பணிகளில் தீவிரமாக செயல்பட்டவர் ஓம் மாத்தூர். இந்த 5 பெயர்களை தவிர தமிழகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் பெயரும் முன்னாள் சபாநாயகர் ஓம் பிர்லா, லக்ஷ்மணன் உள்ளிட்டவர்கள் பெயரும் கூட அடிபடுகிறது. தேர்தல் பின்னடைவிலிருந்து பாஜகவை மீட்டு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் அடுத்த பாஜகவின் தலைவர் பணி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அவரின் செயல்பாடுகளை பொறுத்தே பிரதமர் மோடியின் 3வது ஆட்சி வலிமை பெறுவதும் பலவீனம் அடைவதும் நடக்கும். மேலும் இந்த தலைவர் தேர்தலில் RSS முன்பை காட்டிலும் கூடுதல் பங்கு வகிக்கும் என நாக்பூர் வட்டாரங்கள் கூறுகின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம்.